நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி தொடர்பான பாடங்கள் எடுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இப்மேட் இண்டோர் என்ற நுழைவுத் தேர்வுக்கு எவ்வாறு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதலாவதாக கூகுளில் இப்மேட் இண்டோர் அட்மிஷன் 2026 என்று டைப் செய்து கொள்ளவும். பிறகு அட்மிஷன் என்ற அதிகாரப்பூர்வ இப்மேட் இண்டோர் இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும். பிறகு கீழே ஸ்க்ரோல் செய்து டொமஸ்டிக் அப்ளிகன்ட் என்ற இடத்தில் அட்மிஷன் ப்ரொசீஜர் IPM 2026-31 பேட்ச் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவாக படித்துவிட்டு பிறகு மீண்டும் டொமஸ்டிக் அப்ளிகன்ட் என்ற இடத்தில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டு கெட் யூசர் ID அண்ட் பாஸ்வேர்ட் ஃபார் நியூ அப்ளிகன்ட்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். முதலாவதாக ரெஜிஸ்ட்ரேஷன். நேம் ஆஃப் த கேண்டிடேட் என்ற இடத்தில் மாணவரின் பெயரை 10ஆம் வகுப்பு சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். ஜெண்டர் என்ற இடத்தில் மாணவரின் பாலினத்தை குறிப்பிட வேண்டும். மாணவராக இருந்தால் மேல் என்றும் மாணவியாக இருந்தால் ஃபீமேல் என்றும் குறிப்பிட வேண்டும். கேட்டகரி என்ற இடத்தில் நாம் எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் என்பதை குறிப்பிட வேண்டும். நாம் BC, BCM, MBC, DNC வகுப்பை சார்ந்தவராக இருந்தால் OBC நான் கிரீமி லேயர் என்பதை மட்டுமே குறிப்பிட வேண்டும். பர்சன் வித் டிசபிலிட்டி என்ற இடத்தில் மாற்றுத்திறனாளி மாணவராக இருந்தால் எஸ் என்று குறிப்பிட வேண்டும். இல்லை என்றால் நோ என்று குறிப்பிட வேண்டும். மாற்றுத்திறனாளி மாணவராக இருக்கும் பட்சத்தில் PWD கேட்டகரி என்ற இடத்தில் உங்கள் மாற்றுத்திறன் வகையை குறிப்பிட வேண்டும். பிறகு டூ யூ ரெக்வயர் வீல் சேர் சப்போர்ட் அட் டெஸ்ட் சென்டர் என்ற இடத்தில் தேர்வு மையத்தில் உங்களுக்கு வீல் சேர் வசதி தேவைப்படுகிறதா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இங்கு உங்களுக்கு தேவை என்றால் எஸ் என்று குறிப்பிட வேண்டும். இல்லை என்றால் நோ என்று குறிப்பிட வேண்டும். பிறகு would you be using a scribe for the test என்ற இடத்தில் மாணவருக்கு தேர்வு எழுத உதவும் நபர் தேவைப்படுகிறதா என்றால் எஸ் என்று குறிப்பிட வேண்டும். இல்லை என்றால் நோ என்று குறிப்பிட வேண்டும். டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் மாணவரின் பிறந்த தேதியை சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். இமெயில் அட்ரஸ் என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை குறிப்பிட வேண்டும். கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை மீண்டும் ஒரு முறை குறிப்பிட வேண்டும். நேஷனாலிட்டி என்ற இடத்தில் இந்தியனாக இருக்கும் பட்சத்தில் இந்தியன் என்று குறிப்பிட வேண்டும். கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் என்ற இடத்தில் நாம் வசிக்கும் நாடு இந்தியாவாக இருக்கும் பட்சத்தில் இந்தியா என்று குறிப்பிட வேண்டும். மொபைல் நம்பர் என்ற இடத்தில் நாம் தற்போது பயன்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் மீண்டும் ஒரு முறை நமது தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். பிறகு திரையில் தோன்றும் கேப்சாவை குறிப்பிட வேண்டும். பிறகு டிக்ளரேஷன் என்ற இடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை நன்றாக படித்துவிட்டு ஐ அக்ரி என்ற செக்பாக்ஸில் டிக் செய்யவும். பிறகு ரீவெரிஃபை என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இவ்விடத்தில் நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு அதற்கு நேர் எதிரில் உள்ள செக்பாக்ஸில் டிக் செய்யவும். பிறகு சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக வலது புறத்தில் உள்ள ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். ஃபாதர் ஆர் கார்டியன் நேம் என்ற இடத்தில் நமது தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயரை குறிப்பிட வேண்டும். மதர்ஸ் நேம் என்ற இடத்தில் நமது தாயின் பெயரை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸ். அட்ரஸ் லைன் 1, 2, 3 என்ற இடத்தில் நமது வீட்டின் முகவரியை குறிப்பிட வேண்டும். கண்ட்ரி என்ற இடத்தில் நாம் வசிக்கும் நாடு இந்தியாவாக இருக்கும் பட்சத்தில் இந்தியா என்று குறிப்பிட வேண்டும். ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி என்ற இடத்தில் நாம் வசிக்கும் மாநிலம் தமிழ்நாடாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும். வில்லேஜ், டவுன், சிட்டி என்ற இடத்தில் நாம் வசிக்கும் மாவட்டத்தின் பெயரை குறிப்பிட வேண்டும். டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்தில் நாம் வசிக்கும் மாவட்டத்தின் பெயரை குறிப்பிட வேண்டும்.
பின்கோட் என்ற பகுதியில் நம்முடைய முகவரிக்கு உரிய அஞ்சல் குறியீட்டு எண்ணை பதிவு செய்ய வேண்டும். மொபைல் நம்பர் ஆல்டர்னேட் என்ற இடத்தில் முதன்மை மொபைல் எண்ணுக்கு மாற்றாக இன்னொரு தொடர்பு கொள்ளக்கூடிய மொபைல் எண்ணை குறிப்பிட வேண்டும். இமெயில் ஆல்டர்னேட் என்ற இடத்தில் மாணவரின் முதன்மை இமெயில் ஐடிக்கு மாற்றாக இன்னொரு செல்லுபடியாகும் இமெயில் ஐடியை பதிவு செய்ய வேண்டும். அடுத்தபடியாக அப்லோட் டாக்குமெண்ட். டு அப்லோட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் என்ற இடத்தில் கிளிக் ஹியர் டு அப்லோட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இங்கு ட்ராப் ஃபைல் ஹியர் ஆர் ப்ரௌஸ் டு அப்லோட் என்ற இடத்தில் நம்முடைய புகைப்படத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக சிக்னேச்சர் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இங்கு ட்ராப் ஃபைல் ஹியர் ஆர் ப்ரௌஸ் டு அப்லோட் என்ற இடத்தில் நம்முடைய கையொப்பத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். பிறகு டு அப்லோட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் என்ற இடத்தில் கிளிக் ஹியர் டு அப்லோட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இங்கு ட்ராப் ஃபைல் ஹியர் ஆர் ப்ரௌஸ் டு அப்லோட் என்ற இடத்தில் நம்முடைய ஆதார் கார்டை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் பிடிஎஃப் வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். டு வியூ சாம்பிள் ஃபார்மேட் ஃபார் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் என்ற பக்கத்தில் நாம் புகைப்படம் மற்றும் கையொப்பத்தை எவ்வாறு பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற முழு தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் ரெஃபர் செய்து கொள்ளலாம். பிறகு டு அப்லோட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் என்சி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட் என்ற இடத்தில் நம்முடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் செய்ய வேண்டும். பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக அகாடமிக் டீட்டெயில்ஸ். இங்கு நாம் 10ஆம் வகுப்பு தகவல்களை குறிப்பிட வேண்டும். அக்ரிகேட் மார்க் இன் பர்சன்டேஜ் என்ற இடத்தில் நாம் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சதவீதத்தை குறிப்பிட வேண்டும். ஸ்டாண்டர்ட் 10th ஆர் எஸ்எஸ்சி ஆர் ஈக்குவலன்ட் எக்ஸாமினேஷன் போர்டு நேம் என்ற இடத்தில் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் என்று குறிப்பிட வேண்டும். ஸ்கூல் நேம் என்ற இடத்தில் நாம் எந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்தோம் என்பதை குறிப்பிட வேண்டும். இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் என்ற இடத்தில் நாம் எந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்து முடித்தோம் என்பதை குறிப்பிட வேண்டும். டு அப்லோட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஸ்டாண்டர்ட் 10th ஆர் எஸ்எஸ்சி ஆர் ஈக்குவலன்ட் எக்ஸாமினேஷன் என்ற இடத்தில் நம்முடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும். பிறகு ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் ஸ்டாண்டர்ட் 12th ஆர் ஹெச்எஸ்சி ஆர் டிப்ளமோ ஆர் ஈக்குவலன்ட் கோர்ஸ் என்ற இடத்தில் நாம் 12ஆம் வகுப்பு முடித்தோமா இல்லையா என்ற தகவலை கேட்கப்பட்டிருக்கும். நாம் தற்போது 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தால் நோ என்று குறிப்பிட வேண்டும். கோர்ஸ் டைப் என்ற இடத்தில் 12th ஆர் ஈக்குவலன்ட் என்று குறிப்பிட வேண்டும். ஸ்டாண்டர்ட் 12th ஆர் ஹெச்எஸ்சி ஆர் ஈக்குவலன்ட் எக்ஸாமினேஷன் போர்டு நேம் என்ற இடத்தில் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் என்று குறிப்பிட வேண்டும். ஸ்கூல் ஆர் இன்ஸ்டிடியூட் நேம் என்ற இடத்தில் நாம் எந்த பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்தோம் என்பதை குறிப்பிட வேண்டும். ஸ்ட்ரீம் ஆர் டிசிப்ளின் என்ற இடத்தில் நாம் 12ஆம் வகுப்பில் தேர்வு செய்த குரூப்பின் டொமைன் சப்ஜெக்டை இங்கு தேர்வு செய்யவும். பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக சென்டர் ப்ரிஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ். இதில் 5 ப்ரிஃபரன்ஸ் சிட்டி ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் மாணவருக்கு அருகாமையிலும் வசதியாக இருக்கக்கூடிய பகுதியை தேர்வு செய்ய வேண்டும். பிறகு பர்சனல் இன்டர்வியூ சிட்டி ப்ரிஃபரன்ஸ். நேர்முக தேர்வுக்கு நடைபெற வேண்டிய நகரத்தை உங்கள் விருப்பப்படி தேர்வு செய்து கொள்ளலாம். பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக பேமெண்ட் டீட்டெயில்ஸ். டிக்ளரேஷன் பை கேண்டிடேட் என்ற இடத்தில் ஐ அக்ரி என்ற செக் பாக்ஸில் டிக் செய்ய வேண்டும். பிறகு ப்ரிவ்யூ என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இங்கு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு கேப்சாவை என்டர் செய்து சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும்.
பேமெண்ட் மெத்தட் என்ற பக்கத்தில் நாம் வசதிக்கு ஏற்றவாறு உள்ள பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்து நாம் கட்டணத்தை செலுத்தலாம். இப்மேட் இண்டோர் நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளி கல்வித்துறையின் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.